கேப்டன் மேம். வேற யாரா இருந்தாலும் நான் இத பண்ணிருக்க மாட்டேன். நான் குமரன்றனால மட்டும் குமரனா இருந்தாலும் பண்ணக்கூடாது. குமரன் சொல்லட்டும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னதான் நடந்துச்சு? மஞ்சரி இதுக்காக இப்படி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் யாரா இருந்தாலும் இதை பண்ணியிருக்க மாட்டேன், இந்த விளையாட்டை விளையாண்டுருக்க மாட்டேன். குமரன் முத்துக்குமரன் அப்படின்றதுனால மட்டும்தான் அந்த விளையாட்டை விளையாடினேன். நான் விளையாட்டுக்கு தான் விளையாடுன்ட்டு கண்டிப்பாக குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் மட்டும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல கடுப்பாக்கிட்டு கத்திக்கிட்டு வராரு அருண். மேடம் நீங்கள் யாருக்கிட்டையும் இதுக்கப்புறம் அப்படி விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் மஞ்சரி இதே தான் சொல்கிறாங்க. நான் குமரன் அப்படின்றதுனால தான் நான் இந்த விளையாட்டை விளையாடினேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மறுபடியும் அருண் என்ன சொல்கிறாருன்னா, குமரன் கிட்டையும் இதை விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ மஞ்சரி கடுப்பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும்னா, முத்துக்குமரனே ஒத்துக்கிறாரு. ஆமாம் நீ குமரன்றதுனால தான் விளையாடின அப்படின்ற மாதிரி அவரே சமாதானம் பண்ண வராரு. ஆனால் அருண் வந்துட்டு நீங்கள் குமரன் கிட்ட கூட இதை விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அதை நீங்கள் சொல்லக்கூடாது. நான் குமரன் கூட விளையாடிருக்கேன், நான் விளையாடக்கூடாதுன்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. அதை முத்துக்குமரன் தான் சொல்லணும். ஏன்னா நான் அவர் கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் வந்து சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கேப்டனாக இருந்தாலும் 2 பேர் விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது நீ ஏன் குறுக்கில் போனோம்? ரூல்ஸை மீறல, யார்கிட்டையும் எந்த ஒரு பாதிப்பையும் பண்ணல. அந்த இடத்துல அவங்க 2 பேர் விளையாட்டு இருக்கும்பொழுது கேப்டனாக இருந்தாலும் நீ எதுக்குப்பா போயிட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்றது தான் மேட்ரு. ஏன்னா அவங்க டைமிங்கை ஃபாலோ பண்ணனா பரவாயில்ல, ரூல்ஸை மீறி இருந்தால் பரவாயில்ல, பிக் பாஸுடைய ஏதாவது முக்கியமான ஒரு விதியை வந்துட்டு மீறி இருந்தால் பரவாயில்ல. எதுவுமே பண்ணாமல் அவங்க விளையாடும்பொழுது நீ உள்ளே போயிட்டு நான் கேப்டன் நீ இதுமாதிரி அப்படி விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்குதுன்னு தெரியல. ஏன்னா முத்துவே அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்காரு. அவருக்குமே தெரியுது முத்துக்குமரன் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அந்த இடத்துல மஞ்சரி விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தேவையில்லாமல் இவர் வந்துட்டு மூக்கு நுழைச்சு நான் கேப்டன் நீ விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. ஸோ மஞ்சரி அந்த இடத்துல பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட அழுதுகிட்டே கத்துற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியும்னா 24/7 பார்த்தா தான் தெரியும். நான் பார்த்துட்டு உங்ககிட்ட அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.